நம்ம கண்டினியூட்டி பார்க்கலாம். நீங்க புக்ல எடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல நான் எல்லா மெட்டல்ஸ் உடைய ஓர்ஸும் ஒரு டேப்லோ காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருக்க சிலதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் பேக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்ல இந்த டேப்லோ காலம் தான் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும், the composition of bauxite is dash அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய 1 மார்க் வர்றதுனால இந்த டேப்லோ காலம் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, நம்ம இப்ப லெசனுக்குள்ளார போலாம். சரி, இப்ப நம்ம மெட்டல்ஸ் உடைய ஓர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஒவ்வொரு ஓரும் நம்ம மண்ணில இருந்து எடுத்த பிறகும் அதுல இருந்து நம்ம மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். இதை நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். வேரியஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், உலோகவியலின் பல்வேறு செயல்முறைகள். இது கூட சில 2 மார்க்கா கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நோட்ல எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகே, இப்போ முதலாவது என்கிட்ட ஓர் தாதி இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய பாறாங்கல்லா இருக்கலாம், அது சில துகள்களா இருக்கலாம், இல்ல மண் மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரஷ் பண்ணணும், நல்லா உடைத்து தூளாகும். கிரஷிங் அண்ட் கிரைண்டிங் தான் முதல் செய்யணும். சரி, அப்படி செஞ்ச பிறகு அந்த தாதுவை முதலாவது எடுத்து அடர்த்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது கான்சென்ட்ரேஷனா போகும். அடர்த்தித்தல் அல்லது கான்சென்ட்ரேட்னாலே உங்களுக்கு தெரியும், அக்குமுலேட், எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது. அதாவது இப்ப மண்ணுல இருந்து எடுக்கிறதுனால கூட கண்டிப்பா மண் மாசுக்கள், பிற தேவையில்லாத மற்ற பொருட்களா இருக்கும். அது எல்லாவற்றையும் நீக்கிட்டு வெறும் ஓரை மட்டும் ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அடர்த்தித்தல், தாதுக்களை அடர்த்தித்தல். சரி, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மண்ணுல இருந்து எடுத்த உடனே அந்த மாசுக்கள் எல்லாம் நீக்கி விட்டு அடர்த்திகள் செய்யணும். இது முதல் ஸ்டெப். அடுத்ததாக இந்த தாதுவிலிருந்து பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட தாது லெட் சல்ஃபைட் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஜிங்க் சல்ஃபைட் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவையான ஜிங்க் லெட் மட்டும் இல்லாம கூட சல்ஃபைடும் இருக்கும். சில நேரத்தில் ஆக்சிஜன் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கும், சிலிக்கேட்ஸ்ல இருக்கிற சிலிக்கன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மெட்டல் மட்டும் இல்லாம கூட அதர் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மெட்டலை மட்டும், அதாவது க்ரூடா இன்னும் சுத்தமாக்கப்படாத மெட்டலை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, இது செஞ்ச பிறகு கடைசியா நம்ம செய்ய வேண்டியது பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல், ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். நம்மளுடைய மெட்டல் நம்ம பிரிச்சு எடுத்தாலும் கண்டிப்பா அது 100% பியூரா ஃபர்ஸ்ட் இருக்காது. நம்ம அதை பல்வேறு ஸ்டெப்ஸ்ல நம்ம நல்லா பியூரிஃபை பண்ணி 100% பியூர் மெட்டலா எடுக்க வேண்டியது லாஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 மார்க்ல கேட்டா நீங்க படிச்சு எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 ஸ்டெப்ல முதலாவது நம்ம பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுக்களை அடர்த்தித்தலுடைய விஷயங்களை பார்க்கலாம். சரி, இப்போ ஏன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு தாதுவை நம்ம மண்ணில இருந்து பூமியில இருந்து அடியில வெட்டி எடுக்கும் போது கூடவே சில மாசுக்கள்லாம் காணப்படும். அது சில மண் மாசுக்களா இருக்கலாம், சிலிஷியஸ் மேட்டரா இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸ், அந்த பாறை பொருட்களா இருக்கலாம், அல்லது நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், உலோக தன்மையற்ற மாசுக்கள், இதெல்லாம் கலந்துருக்கலாம். இதெல்லாம் கலந்த கலருக்கு நம்ம இங்கிலீஷ்ல கேங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும், தமிழ்ல கனிம கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முதலாவது நம்முடைய வேலை இந்த கேங் பார்ட்டிகல்ஸ், கனிம கழிவுகள் நம்ம தாதுவிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் நம்ம செய்ய போறோம். அதோடைய 4 மெத்தட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுல பார்த்து இந்த கொஸ்டின் வாட் ஆர் கேங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது ஆன்சர் நான் இங்க டிஸ்பிளேல போட்டிருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்ல கனிம கழிவுகள் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேஷனுடைய 4 மெத்தட்ஸ் தான் பார்க்கலாம். சரி, இப்போ இதுல முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது புவியீர்ப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன், அண்ட் இன்னொரு பேருக்கு ஓடும் நீரில் கழுவுதல், ஹைட்ராலிக் வாஷிங். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவதாக நுரை மிதப்பு முறை, ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு செகண்ட் மெத்தட். தேர்டு வேதி கழுவுதல், லீச்சிங் அப்படின்றது தேர்ட் மெத்தட். ஃபோர்த் காந்த பிரிப்பு முறை, மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்றது ஃபோர்த் மெத்தட். ஓகே, இந்த 4 மெத்தடை நம்ம ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனா எல்லா ஓருக்கும் எல்லா மெத்தடும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் புவியீர்ப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன் எந்த மாதிரி ஓருக்கு யூஸ் பண்ணலாம்னா, எந்த மாதிரி ஓர்ல அதோடைய வெயிட்டும் அதுல இருக்கிற மாசுக்களோட வெயிட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வெயிட் ஆஃப் ஓர் அண்ட் தி கேங் பார்ட்டிகல்ஸ். ஓகே, செகண்ட் மெத்தட் நுரை மிதப்பு முறை, ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன். சப்போஸ் ஒரு ஓருக்குள்ள இருக்கிற மாசுக்களுக்கும் அந்த தாதுக்கும் எண்ணெயோட ஒட்டும் தன்மை வித்தியாசப்பட்டிருந்தா அதை நம்ம நுரை மிதப்பு முறையில நம்ம சுத்தப்படுத்தலாம். மூன்றாவதாக வேதி கழுவுதல். சப்போஸ்
சாலிபிலிட்டி அதோடைய ஓருக்கும் அதுல இருக்க மாசுகளுக்கும் சாலிபிலிட்டி தன்மை கரையும் தன்மை வேறுபட்டுன்னா இந்த தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணா. கடைசியாக ஒரு தாதுக்கும் அதுல இருக்க மாசுகளுக்கும் உள்ள காந்த தன்மை வேறுபட்டுன்னா நம்ம இந்த காந்த பிரிப்பு முறை மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல ஒரு மெத்தடா இப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த क्वेश्चन 2 மார்க்ல வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் ஆர் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹைட்ராலிக் வாஷிங், ஓடும் நீரில் கழுவுதல் அல்லது கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஒரு சரிவான தளம் ஸ்லோப்பிங் ஹெர்த் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோப்பிங் ஹெர்த்துக்கு மேல நம்முடைய தாதும் கொட்டப்படுது, கூடவே வேகமாக ஓடுகின்ற தண்ணியும் இங்க செலுத்தப்படுது. ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர் இங்க அனுப்புது. ஸோ தாதுவும் தண்ணியும் இந்த மாதிரி வேகமா செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கனமான தாது நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், இந்த தாது கனமா இருக்கும், கேங் பார்ட்டிகல்ஸ் லைட்டா இருக்கும். ஸோ லைட்டா இருக்க கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் தண்ணியோடு சேர்ந்து அடிச்சுட்டு வந்து இந்த தனியா கலெக்ட் ஆகுது. ஆனா நம்மளுடைய தாது பொருட்கள் கனமா இருக்கிறதுனால இந்த ஸ்லோப்பிங் ஹெர்த், இந்த சரிவான தளத்துல இருக்க சின்ன சின்ன இடுக்குகள்ல அப்படியே தங்கிடுது. நீங்க பார்க்கலாம், இந்த டாட் வச்சிருக்கலாம் நம்மளுடைய ஓவர் பார்ட்டிகல்ஸ், நமக்கு தேவையான ஓவர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கேயே கலெக்ட் ஆயிடுது, கேங் பார்ட்டிகல்ஸ் மட்டும் அடிச்சு செல்லப்படுது. ஸோ இந்த மெத்தட் நம்ம ஈஸியா தாதுவையும் கேங் பார்ட்டிகல்ஸும் பிரிச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமடைட் ஓர், டின் ஸ்டோன். ஹேமடைட் உங்களுக்கு தெரியும் அயனுடைய ஓர். ஸோ கண்டிப்பா அயன் டின் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த மெத்தட் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை பற்றி பார்க்கலாம். இந்த நுரை மிதப்பு முறை என்ன மாதிரி தாதுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, முக்கியமாக சல்ஃபைட் தாதுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட் போன்ற சல்ஃபைட் தாதுகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரி, எப்படின்னு பார்க்கலாம், இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர்ல சிலதெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. நம்மளோட முக்கியமாக சல்ஃபைட் தாது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிங்க் சல்ஃபைடு அல்ல லெட் சல்ஃபைடை நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த தாது உள்ள போட்டுக்கலாம். கூடவே நல்லா நிறைய தண்ணி, கூடவே எண்ணெய். அதாவது இந்த எண்ணெய்க்கு நம்ம என்ன எது பயன்படுத்தலாம்னா, ஒன்று பைன் ஆயில் இல்லைன்னா யூக்லிப்டஸ் ஆயில், எது வேணா பயன்படுத்தலாம். இதோடைய யூஸ் என்னன்னா, இது நிறைய நுரைய உண்டாக்கும். இட்ஸ் ஃப்ராத்திங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ராத்திங் ஏஜென்ட், அந்த ஓர், அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த கண்டெய்னருக்குள்ளார போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மேல பார்க்கலாம் ஒரு பைப் வழியா ஏர் சப்ளை பண்றாங்க, நல்ல காற்று ஊதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மோட்டார் வச்சு இந்த தண்டை நல்லா சுத்துறாங்க. ஸோ இது சுத்தம் போது என்ன நடக்கும், இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க ஸ்டிரர் கலக்கி இருக்கு, அது வேகமா சுத்தப்பட்டு நல்லா அந்த சொல்யூஷன் மிக்ஸ் ஆகும். கூடவே காற்றும் செலுத்தப்படுவதா. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு டம்ளர்ல ஸ்ட்ரா வச்சுருந்தோம்னா என்ன உண்டாகும், நிறைய பபிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இங்க ஏர் சப்ளை நல்லா ஃபாஸ்டா உள்ள அனுப்பும் போது கூடவே இது கலக்கவும் படுது, அதனால நிறைய நுரை உருவாகும். சரி, இப்ப நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. ஓர், வாட்டர், பைன் ஆயில். அந்த பைன் ஆயில் இன்னொரு பேர் சொல்லுங்க, ஃப்ராத்திங் ஏஜென்ட், நுரை உருவாக்கும் காரணம் சொல்லிருக்கேன். சரி, இது கூடவே இன்னொன்னு சேர்ப்பாங்க, அது பேர் கலெக்டர், சேகரிப்பான் அப்படின்ற இன்னொரு பொருள் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஈத்தல் ஜாந்தேட் அப்படின்ட்டு ஒரு கலெக்டரா யூஸ் பண்றாங்க. எதுக்காக இதை சேர்க்கணும் அப்படின்னா, இந்த கலெக்டர் என்ன பண்ணுமா, இந்த தாது பொருட்களோட ஒட்டிக்கொள்ளுமா, ஆனா அதை நீர் விலக்கும் தன்னுடையதாகிடும், வாட்டர் ரிப்பலண்டா மாத்திடும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிலோட ஒட்டிக்கும். அப்போ இப்ப நம்முடைய தாது, நம்முடைய ஓர் என்னாச்சு, ஆயிலோட ஒட்டிக்கிச்சு, கூடவே இங்க பபிள்ஸ் உண்டாகுது. கண்டிப்பா ஆயில் மேல போகுமா கீழே போகுமா, நமக்கு தெரியும் ஆயில் மேலதான் வரும், வாட்டர் தான் கீழே இருக்கும். ஆயில் மிதக்கிறத நீங்க பாப்பீங்க. சோ ஆயில் மிதக்கி மேல வரும், கூடவே அது நுரையாவும் மாறுது. சோ நுரை, அந்த ஆயில், நம்முடைய ஓர் மெயினா அதெல்லாம் அந்த ஆயிலோட பைன் ஆயிலோட ஒட்டிக்கிட்டு என்ன ஆகுது, அப்படின்னு நுரை அதிகமாகுது. அதிகமாக அப்படியே சைட்ல வந்து அதை ஸ்கின் ஆஃப் அதை வழித்தெடுக்கிறாங்க. சைட்ல வழித்தெடுக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த வழித்தெடுக்கப்பட்ட இந்த நுரைய நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா, காய வச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கிற மற்ற பொருட்கள்லாம் காய்ஞ்சு போயிட்டு மறுபடியும் இந்த தாதுகள், சுத்தமான தாது மட்டும் கிடைக்கும். நம்ம கூடவே கலந்திருந்த மாசுக்கள், நிறைய மாசு பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் எங்க கீழே தங்கிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் மெத்தட், இந்த கொஸ்டினையும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது உங்க புக்ல இந்த டயக்ராம் நீங்க வரையணும். கூடவே ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் நீங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நோட்ஸா எடுத்து இப்போ நான் டிஸ்பிளேல போறேன். இங்கிலீஷ் மீடியம் போறேன், தமிழ் மீடியம் போறேன். அந்த ரெண்டுத்தையும் நீங்க பாஸ் பண்ணி உங்க நோட்ல எழுதி வச்சு கண்டிப்பா படிங்க. அதுல எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் 1 மார்க் நான் சைட்ல எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பெரிய கொஸ்டினா 3 மார்க் 5 மார்க்காவும் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் முக்கியமானது, உங்க நோட்ல எழுதி வச்சு படிங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம்.
நம்மளோட நெக்ஸ்ட் மெத்தட் லீச்சிங், அதாவது வேதி கழுவுதல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம வீட்டில் சப்போஸ் சால்ட் இல்லை, நம்ம ஏதாவது கல்லோ மாவு தூசோ ஏதோ கலந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றலாம், நல்லா கரைக்கலாம். தண்ணியில என்ன ஆகும், உப்பு மட்டும் கரையும், எது கரையாது, அதுக்கிற கல்லோ தூசோ மாசுக்கெல்லாம் கரையாது. ஸோ தண்ணி உப்பு மாசு கலந்த உப்புல தண்ணி போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணா தண்ணி மட்டும் தனியா எடுத்துலாம். அதுல உப்பு கரைஞ்சிருக்கு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் தனியா எடுத்துடலாம். அப்போ உப்பு தண்ணியை மறுபடியும் இவாபரேட் பண்ணி அதை கொதிக்க வைக்கும் போது தண்ணிலாம் போயிட்டு மறுபடியும் உப்பு கிடைச்சிருக்கு. இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். அது அதே மாதிரிதான் லீச்சிங். இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஓர்ல சில கேங் பார்ட்டிகல்ஸ் சில மாசுக்கெல்லாம் கலந்துருக்கு. நான் ஒரு சூட்டபிள் சால்வெண்ட், ஒரு கரைப்பான் எடுத்து நான் அதை கரைக்க போறேன். அந்த சால்வெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, என்னோட ஓரை மட்டும் அது கரைக்கணும். ஓர் ஷுட் பி சாலிபிள், பட் த கேங் பார்ட்டிகல் ஷுட் பி இன்சாலிபிள். என்னுடைய மாசுக்கெல்லாம் அதுல கரையக்கூடாது. So it is based on the solubility of ore in the suitable solvent in the method. அடுத்ததாக the ore is converted into soluble salt or a complex. அதாவது நான் கரைக்கும் போது என்ன ஆகுது, என்னுடைய தாது பொருட்கள் எல்லாம் ஒரு உப்பாகவோ, கரைந்த உப்பாகவோ அல்லது கரைந்த அணைவு சேர்மமா மாறிடுது. ஆனா எது என்ன ஆகுது, கேங் பார்ட்டிகல்ஸ் இந்த மாசுக்கள் என்ன ஆகுது, கரையாம அப்படியே தனியா பிரித்தெடுக்கப்படுது. ஸோ நான் தனித்தனியா பிரிச்சுதான் இந்த லீச்சிங் வேதி கழுவுல மொத்தம் 4 முறை இதை பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சயனைட் லீச்சிங், சயனைடு வேதி கழுவுதல். அடுத்ததாக அமோனியா லீச்சிங், அமோனியா வேதி கழுவுதல். அல்கலி லீச்சிங், அல்கலி வேதி கழுவுதல். 4வது ஆசிட் லீச்சிங். இந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு தெரியுது, நான் சயனைட் லீச்சிங் அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது, நான் யூஸ் பண்ண போற சால்வெண்ட் வந்து ஒரு சயனைட், என்னுடைய கரைப்பான் வந்து ஒரு சயனைட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் NaCN சோடியம் சயனைடை நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக அமோனியா லீச்சிங்ல நான் அக்வஸ் அமோனியா பயன்படுத்த போறேன். அதனால அந்த பேர் என்ன வந்திருக்கு, அமோனியா லீச்சிங் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அடுத்து அல்கலி லீச்சிங் அப்படின்னா ஒரு காரத்தன்மையுடைய ஏதாவது ஒரு காரத்தன்மையுடைய ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு நான் யூஸ் பண்ணி கரைச்சி எடுத்தா நம்ம கார வேதி கழுவுதல், அல்கலி லீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங் சொல்லும் போதே அதுல என்ன பயன்படுத்த ஒரு அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 யூஸ் பண்ணி நான் அதை கழுவி சுத்தப்படுத்தலாம். ஸோ இந்த 4 மெத்தடை நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 4 மெத்தட் ஆஃப் லீச்சிங். ஃபர்ஸ்ட் மெத்தட் சயனைட் லீச்சிங், சயனைடு வேதி கழுவுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கோல்டு AU அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோல்டு தான். இதை நான் பியூரிஃபை பண்றது என்ன பண்ணணும், இது கூட சோடியம் சயனைட் சேர்க்க போறேன். கூடவே காற்று மற்றும் நீர், அதாவது காற்றுடன் சேர்த்து கழுவப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் வாஷ்ட் வித் வாட்டர், ஏரேட்டட் வாட்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ கோல்டு என்ன ஆகுது, காற்று இந்த சயனைட் எல்லாம் சேர்ந்து கரைக்கும் போது இந்த கோல்டு அதுல டிசால்வ் ஆகி கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ், இது பாத்தீங்கன்னா இந்த அணைவு சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி டீடைலா படிக்கலாம். ஸோ ஒரு கோல்டு காம்ப்ளெக்ஸ், கோல்டு சயனைட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். இது கரைந்த நிலையில டிசால்வ் ஸ்டேட்ல இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதுல கரையாத மாசுக்கள், அலுமினோ சிலிகேட்ஸ் போன்ற கரையாத மாசுக்களா இருக்கும். அது வடிகட்டும் போது அது தனியா பிரிச்சு எடுத்துலாம். இது கரைந்த நிலையில நமக்கு தனியா கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கோல்டு என்ன ஆயிடுச்சு, கரைந்த ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு அணைச்சமாக மாறிடுச்சு. இந்த சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு, இந்த திரவம் இருக்குது. இப்போ இதுல இருந்து நான் மீண்டும் என்ன பண்ணுவோம், நான் கோல்டு தனியா பிரிச்சேன். கோல்டு சயனைட் வேணாம், எனக்கு கோல்டு தான் வேணும். ஸோ கோல்டு சைட்ல இருந்து கோல்டு நான் தனியா பிரித்துடுகிறேன். இந்த ப்ராசஸ் நம்ம சிமெண்டேஷன், அது வீழ்படிவாக்கல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது கூட 2 மார்க் கேட்பாங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஸ்டெப் பேர் சிமெண்டேஷன், அதாவது வீழ்படிவாக்கல். இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப கோல்டு சைனைடை நான் ஜிங்கோட ரிடக்ஷன் பண்ண போறேன். ரிடக்ஷன்னால வந்து ஒடுக்கம் செய்யும்போது என்ன ஆகுது, ஜிங்க் உள்ள போயிட்டு கோல்டு வெளியே வருதுன்னு பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜிங்க் வெளியே, இந்த ஜிங்க் உள்ள வந்துருச்சா, ஆனா உள்ள இந்த கோல்டு என்ன ஆயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. சோ இப்ப ஆக்சுவலி ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ், சயனைடுடைய எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப ஜிங்க் உடைய எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்த உடனே இந்த சயனைடு கோல்டு வந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட்ல வெளியில வந்துடும். சோ இது ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். சோ இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது ரெண்டும் சேர்ந்து முடிஞ்ச பிறகு நமக்கு கோல்டு என்ன ஆயிடுச்சு, பியூர் கோல்டா மாறிடுச்சு. இது சயனைடு லீச்சிங். அடுத்த ப்ராசஸ் அல்கலி லீச்சிங், கார வேதி கழுவுதல். நம்ம எதுவுமே சொல்லிருக்கோம், இதுல ஒரு காரத்தன்மையுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற ஒரு அல்கலி யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய பாக்சைட் ஓர், நமக்கு எல்லாரும் தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அந்த டேப்லெட் ஆஃப் காலம் படிச்சிருக்கீங்க. Al2O3ன்றது எதுடைய ஃபார்முலா, பாக்சைட் உடைய ஃபார்முலா. இந்த பாக்சைட்ல இப்ப மாசுக்கள் நிறைய கலந்துருந்ததா இருந்தா நான் என்ன பண்ண போறேன், சோடியம் ஹைட்ராக்சைடையும் நீரையும் சேர்த்து நான் அதை நல்லா வாஷ் பண்ண போறேன்.
வாஷ் பண்றது இல்லாம இங்க கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் யூஸ் பண்ண போறது ஒரு 470 முதல் 520 கெல்வின் அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சரும் ஒரு 35 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். நீங்க அதை நோட் பண்ணி இதுலயே நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்க 470 to 520 கெல்வின் டெம்பரேச்சரும் 35 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லயும் இந்த ரியாக்ஷன் நடந்து அலுமினா அந்த பாக்ஸைட் போற என்ன ஆகாது சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlOH4 என்ற மறுபடியும் இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், ஒரு அணைவில் சேர்மம் தான். ஸோ இது டிசால்வ் ஸ்டேட்ல கிடைக்கும். இதுல கரையாத மாசுகள் அலுமினியம் கூடவே அயன் ஆக்சைடு இருக்கும், டைட்டானியம் ஆக்சைடு இருக்கும். இதெல்லாம் கரையாம இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துலாம். கரைஞ்ச நிலையில இருக்கிற இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை தனியா பிரிச்சு எடுத்துலாம். ஓகே, இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எனக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் வேணாம், எனக்கு பியூர் அலுமினா தான் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இது கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸை நான் செலுத்தி நான் உள்ள பிரஷர்ல செலுத்தும் போது என்ன நடக்குது, இங்க கார்பன் டை ஆக்சைடு சூழ்நிலை இந்த கோல்டு இங்க இருக்கிற அலுமினா ஓர் மீண்டும் தனியா பிரித்தெடுக்கப்படுது. இந்த அலுமினா ஓர்ல மறுபடியும் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். நீங்க இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணா நல்லா 1670 கெல்வின் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணும்போது பியூர் அலுமினா மட்டும் பிரிச்சு எடுத்துடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம சயனைட் ப்ராசஸ் பார்த்தோம், அல்கலி லீச்சிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் அமில வேதி கழுவுதல், ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங் சொல்லும் போது உங்களுக்கு என்ன புரியுது, நாம ஒரு ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம அதை டிசால்வ் பண்ண போறோம். இதோடைய ஓர் வந்து ஜிங்க் சல்ஃபைட், ஜிங்க் ZnS பாக்குறீங்க. இதுல நிறைய மாசுகள் இருந்தா நான் என்ன பண்ண போறேன், அது சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு காற்று முன்னில் நல்லா டிசால்வ் பண்ண போறேன். கண்டிப்பா ஜிங்க்கும் சல்ஃபூரிக் ஆசிடும் டிசால்வ் ஆகி ஜிங்க் சல்பேட் அப்படின்ற ஒரு சால்ட் கிடைக்கும். ஆனா இது டிசால்வ் கரைஞ்ச நிலையில இருக்கும். எது கரையாது, மாசுகள் கரையாது. ஸோ ஜிங்க் சல்பேட்டை நான் வடிகட்டி பிரிச்சு எடுத்து மீண்டும் ஜிங்க் சல்பேட்ல இருந்து நான் ஜிங்க் சல்பேட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இது ஆசிட் லீச்சிங். அடுத்த மெத்தட் அமோனியா லீச்சிங், அமோனியா வேதி கழுவுதல். அகைன் இந்த அமோனியா பயன்படுத்துறதை பார்த்துக்கலாம். இப்ப என்னுடைய நொறுக்கப்பட்ட தாது, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், காப்பர், கோபால்ட் எது வேணா எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு தாது. இது கூட நான் என்ன பண்ண போறேன், அக்வஸ் அமோனியா, நீர் சேர்க்கப்பட்ட அமோனியா நான் சேர்க்கும் போது என்ன ஆகுது, இந்த நிக்கல் இருந்தா நிக்கல் காம்ப்ளெக்ஸ், நிக்கல் அமோனியம் காம்ப்ளெக்ஸா மாறும். காப்பர் இருந்தா காப்பர் காம்ப்ளெக்ஸா, கோபால்ட் இருந்தா கோபால்ட் காம்ப்ளெக்ஸா. இதெல்லாம் கரைந்த நிலையில இருக்கும். கரையாத மாசுகள், கேங் பார்ட்டிகல்ஸ், அயன் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் சிலிகேட்ஸ் இதெல்லாம் கரையாம இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மீண்டும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மறுபடியும் நிக்கல், காப்பர், கோபால்ட் மறுபடியும் பிரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தட் ஆஃப் ப்ளீச்சிங் பாத்தீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய லாஸ்ட் மெத்தட் மேக்னெட்டிக் செப்பரேஷன், மின்காந்த பிரிப்பு முறை. இதை பார்க்கலாம். இந்த மெத்தட் என்ன மாதிரி ஒர்க் யூஸ் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். காந்த பொருட்கள், காந்தத்தன்மையுடைய தாதுக்களை காந்தத்தன்மையற்ற பிற மாசுக்கள்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு உள்ள இன்லெட் இருக்குது, ஒரு உள் போகிற வழி இருக்கு. நம்ம தாதுக்கள் நம்ம கொட்டுறோம். இந்த தாதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தாது இருக்கு, மாசு இருக்கு. ஆனா தாதுக்கள் காந்தத்தினால் ஈர்க்கப்பட்டிருக்கும், மாசுக்கள் காந்தத்தினால ஈர்க்கப்படாத ஒரு பொருளா இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இது போகிற வழியை பார்க்கலாம். இங்க 2 உருளைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து மேக்னெட்டால, காந்தத்தினால செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்னு சாதாரண உருளை தான். இது மேல ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒண்ணு இயங்கும் பட்டை ஒண்ணு இருக்கிறது பார்க்கலாம். சோ இந்த இயங்கும் பட்டை போகும்போதே நீங்க கொட்டின அந்த தாது எல்லாம் சேர்ந்து மாசுகளோட சேர்ந்து போகும். இங்க வரும்போது இந்த ரோலர், இந்த உருளை மட்டும் நான் என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் தன்மையுடையது, காந்த தன்மையுடையது இருக்கிறதுனால இந்த தாதுக்கள் இதுல எதெல்லாம் காந்த பொருட்கள் அட்ராக்ட் ஆகுமோ அதெல்லாம் அந்த தாது அந்த உருளை சுழல்கின்ற வழியே கொஞ்ச தூரம் அப்படியே அட்ராக்ட் ஆகி ஈர்க்கப்பட்டு இந்த தனியா கொட்டதை நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் காந்தத்தினால ஈர்க்கப்படாதோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொட்டதை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் மேக்னெட்டிக் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இங்க போகும். எதெல்லாம் மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுமோ சோ அது மேக்னெட் போற பாதையில கொஞ்சம் தூரம் வந்து அப்புறமா தனியா கொட்டுறதுன்னு பார்க்கலாம். சோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் இன்கிரிடியன்ஸ், நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நிறைய முறை பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான். சோ இதோடைய நோட்ஸ் நான் பின்னாடி கொடுக்குறேன். ஷார்ட் நோட்ஸ் பாஸ் பண்ணி எழுதி வச்சு நீங்க அதையும் படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரு 4 மெத்தட்ஸும் டீடைலா பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தோம், டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நாங்க நம்புறேன். ஓகே, இந்த 4 மெத்தட் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மெத்தடுடைய ஷார்ட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஏன்னா புக்ல உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் ஷார்ட் பாயிண்ட்ஸா எடுத்து எழுதி இதை நான் டிஸ்பிளேல போறேன். நீங்க பாஸ் பண்ணி எழுதி போட்டு உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை டெஸ்ட் படிங்க. இது எல்லாமே எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு வாட்டி படிச்சனால ஈஸியா புரிஞ்சுக்கும். இந்த டாபிக்கே ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட் டைம் என்னுடைய நம்ம டீச் பண்ணப்போ நிறைய பேர் உங்க டெஸ்ட் எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவீங்க. வெரி குட். அதே போல இனிமே இந்த கொஸ்டின், இந்த டாபிக்லயும் இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த டாபிக் எல்லாரும் தரவு பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.